ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம கோகோனட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். தாளிசத்துக்கு தேவையான வரமிளகாய் 4, கடுகு, உளுந்து, நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு கப் ரைஸ் நல்லா வடித்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முந்திரி, தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இல்லை தாளிசம் தேவையான பொருட்கள் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் துருவின தேங்காய் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வந்தவுடனே அதில் கொஞ்சம் முந்திரி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வடித்த சாதம் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். இப்போ அருமையான கோகோனட் ரைஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.